இந்த படத்துக்கு இந்த படத்தின் பாடல் வெளியீட்டுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சீமானன் அவர்களுக்கும், இந்த படத்தில் இயக்குனர் திரு ஹெச் வினோத் அவர்களுக்கும், ரோஹின் வெங்கடேசன் அவர்களுக்கும், அதுக்கப்புறம் சந்தோஷ் அவருக்கும், இந்த படத்தை வெளியிட்ட டைலண்ட் ஆர்ட்ஸ் ரவி சாருக்கும், இல்லை ரொம்ப முக்கியம், மிக அருமையாக இசையமைத்திற்கு கொடுத்திருக்கிற ஜிப்ரான் சார் அவர்களுக்கும், அந்த லிரிசிஸ்ட் ரவி அவர்களுக்கும், இந்த படத்தில் சரண் ஒளிப்பதிவாளர் அவர்களுக்கும், இந்த ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும், இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்த நிலா சுதாகர் சார் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க லாட்ஜில் இருந்து நாங்கள் தங்கியிருந்தோம், அவருக்கும், இந்த எடிட்டர் அவர்களுக்கும், நெல்சன் அவர்களுக்கும், தர்ம சரவணன் சொல்லி அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர்களுக்கும், அதே மாதிரி அந்த அந்த கந்தர்வ கோட்டையை சார்ந்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் ஒரு 3 பேர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க காலமாயிட்டாங்க. அவர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் முதல்ல நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஏன்னா சரவணன் இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ப்ரொடியூசர் கம் டைரக்டர், அவர் எவ்வளவு கஷ்ட சூழ்நிலையில் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இவங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பு, இப்போது அவங்களுடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறது எல்லாமே அவருடைய அந்த நல்ல நடத்தையும் முக்கிய காரணம் இந்த படம் உருவாகிறதுக்கு. அதுக்காக உண்மையிலே அவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுக்கப்புறம் இன்னும் என் கதைக்கு வரேன். ஆக்சுவலாக நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை சரவணன் சார் சரவணன் என்கிட்ட சொன்னார். அவர் அதை சொல்ல சொன்னவர் சசி சார் தான் சொல்ல சொன்னார். சரின்னு சொல்லி முடிச்சோடனே, இது நீங்கள் இந்த கோபலிங்கம் கேரக்டர் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே, இளங்க என்னங்க அப்படிங்க சொல்கிறீங்கன்னு அப்புறம் சசியாக தான் சொன்னார் எனக்கு. அப்புறம் எனக்கு ஏற்கனவே உங்கள் நாடோடிகளில் சமுத்திரக்கணி அவர் கூப்பிட்டா நான் உண்மையிலே எனக்கு கூச்சமாக இருந்துச்சு. நான் பிஹைண்ட் த கேமரா நான் ரொம்ப ஈஸியாக இருப்பேன், ஆனால் ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். இந்த அசுரனில் வெற்றிமாறன் அவர் நடிக்க வச்சோடனே இவங்க எல்லாம் என்னை நம்பிட்டாங்க. அவங்க நம்பிக்கை தான். நான் இன்னும் இப்போ நடிச்சிட்டேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நான் டைரக்ஷனுக்கு நான் ஒரு உறுதியளிப்பேன், ஆனால் இதுக்கு நடிக்கிறதுக்குங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான் அது. அப்படி அது சிறப்பாக வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க தான் காரணம். அவர் ரைட்டிங், அவருடைய அந்த ஒரு எழுத்தாளர் பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அந்த சமூக அக்கறை கூட இருந்த ரைட்டிங்கு, அது ரியல் இன்சிடெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்ட அவர் அந்த பாங்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் அதை இவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு. அதே மாதிரி அவர் சசிகுமார் அவர் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இதுவரையும் தோன்றிடாத ஒரு மாறுபட்ட வேடத்தில் அவர் தோன்றியிருக்காரு. எனக்கு அதான் ரொம்ப, நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் இருக்கும்போது 2-3 நாள் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்புறம் அவர் பிக்சர் உள்ளுக்குள்ளே வரார் அவர். அது அந்த டிரான்ஸ்ஃபார்மான கேரக்டர் ஒரு புதிய வித்தியாசமாக இருந்துச்சு. அவருடைய அந்த இமேஜ் எல்லாமே இந்த படத்தில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டரோட ஒன்றின ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப சிறப்பான விஷயம். அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டே அதான். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பண்ணும்போது எப்படி 16 வயதில் கமலஹாசன் அவர் பண்ணாரோ அதே மாதிரி இதில் அவர் தோன்றியிருக்காருன்னு நான் கருதுகிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் ஒரு சம்பிரதாயத்துக்காக நல்லா இருக்குது அப்படின்லாம் நான் சொல்லலை. அவங்க எல்லாமே சொன்ன மாதிரி உண்மையிலே சிறப்பாக அவர் பண்ணியிருக்காரு, இயக்குனர் பண்ணியிருக்காரு, அவர் தயாரிச்சிருக்கிறாரு, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவருக்கு ஒத்துழைப்புக்கு அவ்வளவு நண்பர்கள், எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். அவர் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது, வினோத் சொல்லி தான் அவர் ஜிப்ரான் சார் உள்ளே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அவரோட இசை உண்மையிலே மிகப்பெரிய இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்லராக இருந்திருக்கு. ஏன்னா நான் டப்பிங் டயத்தில் கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஆனால் இசைக்கு அப்புறம் பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு வேற லெவலில் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம்
அவருடைய அந்த கேரக்டர் அந்த ஒரு சரவணன் சாருக்கு வந்து ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் இருக்காது. என்ன ரொம்ப ரொம்ப மென்மையாக தான் பேசுவார். ஆனால் அவர் எடுக்கிற விஷயத்தில் உறுதியாக நிற்பார். அதுதான் அங்கே உள்ளது. எனக்கு வந்து நேரடியாக பழக்கம் வந்து மற்றபடி பழக்கம் இருக்குது. ஆனால் செட்டில் பழக்கும் போது எனக்கு வந்து சச்சினுடைய அந்த ரொம்ப அந்த இயல்பான அதாவது நடிகர் அதை தாண்டி ஒரு தயாரிப்பாளராக இருந்திருக்காரு. அது எல்லாமே சேர்ந்து ஒரு சக மனிதராக அற்புதமான மனிதராக நான் பார்த்தேன். அந்த பழக வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கனி நான் கூப்பிடும்போது வரல, நீ இப்போ வந்து நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லி உரிமையாக வந்து கோச்சிக்கிட்டது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து இந்த படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய இது உங்கள் கடமை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.